கர்மா. விநாயக பெருமானுடைய சரித்திரத்தை படி, விநாயக சதுர்த்தி பிள்ளையார வேண்டு, கண்டிப்பா உனக்கு தீரும்ங்கிற. பிள்ளையார வணங்கினா போதும், எல்லா விதமான காரியமும் ஜெயம், வெற்றி உண்டாகும்னு கொடுக்கிற. விநாயக சதுர்த்தி அப்படிங்கிறது இன்னைக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்கள்லையும் யாரெல்லாம் பிள்ளையார வழிபடுறாளோ அத்தனை பேருக்கும் இந்த நாள் கொண்டாட்டமான நாள்னு சொல்லுவா. பிள்ளையார மனதார வேண்ட 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 அவ்வளவு அற்புதமான பலன்களை கொடுப்பார். நீங்க எல்லாம் பிள்ளையார வாங்கியிருப்பேன். உலகமெங்கும் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்கள்லயும் சரி, எல்லா வீடுகள்லயும் சரி, பிள்ளையார வச்சு வழிபடுவா. மண் பிள்ளையார் வைப்பா. மண் பிள்ளையார் எப்படி பண்ணுவான்னா, மண்ணை வாங்கி அழகா தண்ணியை குழைச்சு அந்த குழந்தைகளை குழந்தை பிள்ளையாராகவும் பெரியவங்களை பெரிய பிள்ளையாராகவும் பிடிப்பா. அப்படி பிடிச்சு பிள்ளையார வச்சு பூஜை பண்ண. ஒருவேளை எங்களுக்கு அந்த சௌரியம் இல்ல, இப்போ அதை செய்து வைத்திருக்கக்கூடிய பிள்ளையார வாங்கிட்டு வந்து வீட்டுல அழகா வாழை இலைய விரிச்சு அந்த நுனி கிழக்குல வடக்க பார்த்து வச்சு பிள்ளையார வச்சு, பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலையை சாத்தி, எருக்களம் மாலையை சாத்தி, பிள்ளையார வழிபட்டு, பிள்ளையாருக்கு 3 சொட்டு தீர்த்தம் விட்டு, பிள்ளையாரப்பா எங்க பூஜையில அனுக்கிரகம். அதுக்கு என்ன மந்திரம்? மகாகணபதிம் தியாயாமி ஆவாகயாமி. ஆவாகயாமின்னு வாங்கோ அப்படின்னு பேர். அடுத்தது ஆசனம் சமர்ப்பயாமி. எப்படி பட்டு கம்பளம் போட்டு நம்ம வாழையில உட்கார வச்சிருக்கோம் பிள்ளையார, அப்படி பிள்ளையார உட்கார வச்சிருக்கோம். அடுத்தது பாத்தியம் சமர்ப்பயாமி, அர்க்கியம் சமர்ப்பயாமி. பாத்தியம்னா நம்ம எப்படி வீட்டுக்கு பெரியவங்க வந்தா பாத பூஜை பண்ணுவோம், அந்த மாதிரி 2 சொட்டு தீர்த்தம். அடுத்தது அர்க்கியம் சமர்ப்பயாமி. ஸ்நானம் சமர்ப்பயா. ஸ்நானம்னா குளிப்பாட்டு. ஸ்நானானந்த ராஜமன்யம் சமர்ப்ப. இப்படி தீர்த்தத்தை அழகா பிள்ளையாருக்கு விட்டு, இந்த அக்ஷத அழகா குழந்தையில விட்டு வஸ்திரம் கட்ட வச்சு பிள்ளையார மனசார வேண்டிண்டு, பிள்ளையாருக்குண்டான நாமார்ச்சனைகள் உண்டு. 108 அர்ச்சனை. எனக்கு தெரியாது சார். ஷோடச அர்ச்சனை. சுமுகஸ்ச ஏகதந்தஸ்ச கபிலோ கஜகர்ணக லம்போதரஸ்ச விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷ பாலச்சந்திர கஜானன வக்ரதுண்ட சூர்பகர்ண ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜக. இப்படி பிள்ளையார சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். நீங்க சொன்னது எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொன்னா, ஓம் கம் கணபதையே நமக இந்த மந்திரத்தை சொல்லி பிள்ளையாருக்கு அருகம்புல் வச்சு பூஜை பண்ணி பிள்ளையார மனதாரவே. பிள்ளையாருக்கு பிடிச்சது என்ன? கைத்தலம் நீரை கனி அப்பம் உடவில் பொறி. அப்பம், அவில், பொறி. அடுத்தது மூஷிக வாகன மோதக ஹஸ்த. மோதகத்தை தன்னில கையில கொண்டு இருப்பார். மோதகம்னா என்னது? குழக்கட்டை. அப்ப குழக்கட்டையை வச்சு அப்பம், அவில், பொரி, தேங்காய் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி விநாயக பெருமானுடைய பெருமைகளை பேசி, விநாயக பெருமானுக்கு அகவல் உண்டு. அகவல் யாரு சொன்னது? அவ்வை பிராட்டி சொன்னது. சீதக்கலப செந்தாமரை போம் பாதச்சிலம்பும் பழையிசை பாட பொன்னெரு ஞானம் பூங்குயிலாடையும் வண்ண மருங்கில் வளதளிப்ப பேலை வருகிறும் பெரும்பாலும். இப்படி அகவல் படித்தோம்னா நமக்கு தகவல் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. என்ன தகவல்? நீங்க வாழ்க்கையில என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காளோ அந்த தகவல் கிடைக்கும். அவ்வை பிராட்டி நம்பினா, அவன் நம்பினா, நம்பிக்கை வைத்து தும்பிக்கையை வணங்கினா, அதனால் பிள்ளையார் தும்பிக்கை வைத்து அவரை காப்பாற்றினார். நம்பினோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடியவர் தான் பிள்ளையார் அப்படின்னு சொல்லி அவ்வை பிராட்டியே சொன்னார். நம்பினால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். விநாயக பெருமானை வழிபட்டால் எல்லா நலன்களும் வளங்களும் கிடைக்கும். சர்வ விக்ன ஹரம் தேவம், சர்வ விக்ன விவர்ஜிதம், சர்வ சித்தி பிரதாதாரம், வந்தேகம் கணநாயகம். ஆக அனைவருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பிள்ளையார் சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானை நம்பிக்கையுடன் வணங்குவோம். தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார்.